சின்ன வயதில் இருந்து ஆனந்திக்கு ஒரு பழைய பொம்மை ரொம்ப பிடிக்கும். அது அவளோட பாட்டி கொடுத்தது. அந்த பொம்மைக்கு மீனா என்று பெயர் வைத்திருந்தாள். ஆனா அந்த பொம்மையின் கண்கள் மட்டும் எப்போதும் வேற மாதிரி இருந்தது. ஒரு நாள் இரவு ஆனந்தி தூங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் கண் திறந்தது. அவள் அருகில் வைத்திருந்த பொம்மை அவளை பார்த்து கொண்டிருந்தது. நான் தான் கற்பனை பண்ணுறேன்னு நினைத்து திரும்பி படுத்துக் கொண்டாள். சில நிமிடங்கள் கழித்து ஆனந்தி என்று மெதுவான குரல் கேட்டது. அவள் உடனே எழுந்து பார்த்தாள். அறையில் யாரும் இல்லை. ஆனா அந்த பொம்மை மட்டும் படுக்கையிலிருந்து கீழே விழுந்து இருந்தது. அவள் நடுங்கி அதை எடுத்துக்கொள்ள கீழே குனிந்தாள். அப்போ அந்த பொம்மை மெதுவாக பேச ஆரம்பிச்சது. நான் எப்போவும் உன்னோடுதான் இருப்பேன். அவள் பயந்து பொம்மையை தள்ளிவிட்டு ஓடினாள். அடுத்த நாள் காலை அந்த பொம்மை மீண்டும் அவள் படுக்கையில் இருந்தது. அதன் முகத்தில் ஒரு சிரிப்பு. அதன் கையில் ஒரு சிறிய காகிதம். அதில் எழுதப்பட்டிருந்தது, நீ எங்கே போனாலும் நான் உன்னோடவே வருவேன்.